என்னடா லெஃப்ட்டுக்கு போவாங்க, லெஃப்ட்டில் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, இந்த ஆள் ஏன் ரைட்லேயே இருக்கான் அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிங்கன்னா இல்லை டெஃபினட்டாக 4 பேர் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த லெஃப்ட்டில் போகிறது வேறு எங்கேயோ போகுது, ஒரு எக்ஸிட் போகுது. நம்மளுக்கு வந்து நேராக தான் போகணும், அதனால தான் இதில் மெயின்டைன் பண்ணுறோம். அறிவாளியங்களாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லெஃப்ட்டில் போய் ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளார கட் அடித்து வருவாங்க. அது இப்போ நிறைய பேர் இங்கே இருக்கவங்களும் சரி, நம்ம ஆளுங்களும் சரி, எல்லாருமே பண்ணுவாங்க. அது என்னமோ பெரிய திறமசாலிங்கன்னு நினச்சி பண்ணுறது. பட் ஒன்றும் இல்லை, அவங்க பின்னாடி என்ன ஒரு 3 நிமிஷம் முன்னாடி போய் சேருவாங்க, நம்ம 3 நிமிஷம் லேட்டாக போக போகிறோம். பட் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அதனால சந்தோஷம் கிடைக்கணும், கிடைக்கட்டுமே, பி ஹாப்பி. Hey guys, welcome back to Headless Chicken. இன்னைக்கு வந்து நம்மளோட டாபிக் UK ரோட்ஸ். யூகேல ரோட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ரோட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட், நான் அதை பற்றி பேசுவேன். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எம் ரோட். எம்னா மோட்டோவே, M25ல போயிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த டாபிக் அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்பயும் வந்து இப்போ லாஸ்ட்ல முடிக்கும் போது என்ன சொல்றேன்னா, எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வேணும், உங்களோட இன்புட்ஸ் வேணும்னு சொல்லும் போது எனக்கு சில விஷயங்கள் பயங்கர ஆச்சரியமா இருந்தது. இப்போ நீங்க உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல இந்த ஒரு இன்புட் பார்க்கும்போது ரொம்ப என்னடா இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு. என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த ஊர்ல ரோட்ஸ் எப்படி இருக்கு, இங்க நீங்க டிரைவ் எப்படி பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம இதை யோசிக்காம விட்டுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த டைம் நான் வந்து ஃபுல்லா எம் ரோட்ஸ் பத்தி சொல்ல போறேன். எம் ரோட்ஸ் மட்டும் இல்லை, என்னென்ன ரோட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ எம் ரோடு ஒன்று இருக்கு, ஏ ரோடு இருக்கு, பி ரோடு இருக்கு, சி ரோடு கூட இருக்கு. ஸோ நம்ம ஏ ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டியூவல் கேரேஜ் ரோடும்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம் மோட்டர்வே, அதுக்கப்புறம் ஏ ரோடு, அப்புறம் பி ரோடுலாம் சிங்கிள் லேன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம உள்ள கண்ட்ரி சைட்லாம் போனீங்கன்னா சி ரோடு கூட பார்க்கணும். ஸோ இதில் இந்த ரோடில் மெயினாக வந்து ஸ்பீட் லிமிட் 70 mph. ஸோ அன்லெஸ் வேறு ஏதாவது சொல்லனா இது 70 miles நீங்கள் போயிட்டு இருக்கலாம். இதில் 4 லேன் இருக்குது. லெஃப்ட் மோஸ்ட் வந்து ஸ்லோ, பாக்கி 3 வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு. இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம், முன்னாடி போகிறவங்க அந்த மாதிரி போகும்போது இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ இதுதான் இது வந்து ஓவர்டேக்கிங் லைன். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி நம்ம உள்ளார போடணும். பட் இங்கே 3 லேனாக மாறிடுச்சு. ஸோ 3 லேனில் இருக்குது. நம்ம ஊரில் ரவுண்டானா அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே வந்து ரவுண்ட் அபவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ரவுண்ட் அபவுட் இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் அபவுட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ 4 ரோடோ 5 ரோடோ எல்லாமே வந்து ஒன்றா பிரிகிற இடமோ இல்லை சேர்கிற இடத்துலையும் இந்த ரவுண்ட் அபவுட் இருக்கும். ஸோ டிராஃபிக்கை நம்ம வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணணும்னா 2 விதமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சிக்னல்ஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் அபவுட் இருக்கும். இங்கே வந்து ரைட் ஆஃப் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ரைட்டில் வரவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, நம்மளுக்கு இல்லை. இப்போ அந்த ரவுண்ட் அபவுட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸிட்டில் நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வருதுன்னா அவங்கள ஃபஸ்ட்டு போக விட்டுட்டு தான் நம்ம போகணும். அதான் இங்கே இருக்க ரூல். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் தப்பாக ஃபாலோ பண்ணாமல் நடுவில் வந்தீங்கன்னா ஹார்ன் அடிப்பாங்க. இந்த ஊரில் ஹார்ன் இல்லைன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், எங்கேயாச்சும் ஹார்ன் கேட்டிங்களா, ஹார்னே அடிக்க மாட்டாங்க, அப்படியே சைலண்டாக தான் போய்ட்டுருக்கோம். எங்கேயாச்சும் ஒரு ஹார்ன் சத்தம் கேட்டுதுன்னா ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு மறந்துட்டாங்க, அங்கேயே நிற்கிறாங்க, சிக்னல் போட்டாங்கன்னா பின்னிலேருந்து இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஹார்ன் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் இப்போ ஒரு டிப்பர் அடிப்போம்ல, டிப்பர் அடிச்சுட்டு டிப்பர் அடித்தா என்ன மீனிங், நான் போய்க்கிறேன் அப்படிம்போல. இங்கெல்லாம் அப்படி இல்லை. டிப்பர் அடித்தா நீங்கள் போங்க, நாங்கள் அப்புறமா போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஓகே நீங்கள் போங்க சார், நீங்கள் ஓகே ஆஃப்டர் யூவாங்க. M25ல டெம்பரரி ஸ்பீட் லிமிட் போட்டுருக்காங்க பாருங்கள், 60 மைல், அதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த ரோட்டில் வந்து கேமராஸ் காமிக்கலான்னு இருந்தேன். லெஃப்டில் இருப்பாருங்க, அது ஒரு கேமரா, ஸ்ட்ரீட் கேமரா. ஸோ அது என்ன பண்ணிடுன்னா பளிச்சுன்னு அடிச்சிடும். நீங்கள் போனீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே லெஃப்ட்டில் கேமரா இருக்குது. அந்த போர்டு இருக்குன்னா இப்போ கரண்ட்டாக ஏதாச்சும் டிராஃபிக் அப்டேட்ஸ் வேணும்னா அப்போது அதில் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ரிப்போர்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்கல்ல, ஃப்ரண்ட்டில் நீங்கள் அந்த அப்ஸ்ட்ரக்ஷனே பார்த்துருப்பீங்க. அதை யாரோ பார்த்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது மேலே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஜாகிரதையாக ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ இவங்க என்னென்னா, இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பருங்க. எப்படின்னா, ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல டிராஃபிக் கேமரா இருக்குன்னா சும்மா வந்து ஒரே நாளில் போட்டுற மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுவாங்க.
எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்துல எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த ஆக்சிடென்ட்ஸை பொறுத்து தான் அவங்க என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ எப்பயும் எல்லாமே இவங்க பண்ணுற ஒரு விஷயமே டேட்டாவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் போய் பார்த்தேன், நான் வந்து சில இடத்துல வந்து சிட்டிக்குள்ளார கேமராஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேமரா ஏன் வந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். என்னென்னா அங்கே நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு டேர்னாக இருக்கும், ஒரு ஸ்கூல் ஏரியாவாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ வந்து இங்கே இருக்க இது வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு ஸ்டடி போயிட்டே இருக்கும். எவ்ரி இயர் வந்து எல்லாத்தையும் திருப்பி வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க டிசிஷன் பண்ணுவாங்க, எங்கே கேமரா வைக்கணும், எங்கே ஸ்பீட் லிமிட் வைக்கணும், எங்கே ஸ்பீட் பிரேக்கர் வைக்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நான் வந்து ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் பேக் வந்து ஒரு டைம் ஸ்பீட் லிமிட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 மைல்ஸ் மேலே ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். அப்போ போய் மாட்டினப்போ அவங்க வந்து இப்போ ஸ்பீடில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஒரு எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வேறு வழியே இல்லைங்க, அது போயே ஆகணும். ஒரு காலையில் ஒரு ஹாஃப் டே புக் பண்ணி நீங்கள் அட்டெண்டன்ஸ்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. ஹாஃப் டே வந்து போட்டு காலி பண்ணிடுவாங்க. எப்படி நீங்கள் ட்ரைவ் பண்ணணும், என்னென்ன நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறோம்ல, இங்கேருந்து போகும்போது அங்கே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது இது 40 மைல்ஸ் தான் சொல்கிறேன், நம்ம 50ல் போனால் என்ன அப்படின்னா அந்த 40 to 50க்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு பெரிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் போகும்போது 40ல் போகும்போது ஒரு இடத்துல போய் பிரேக் அடிக்கிறதுக்கும் 50ல் போகும்போது ஒரு இடத்துல போய் பிரேக் அடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எப்படின்னா ஒரு டைம் நீங்கள் பிரேக் அடித்தோடனே வண்டி எவ்வளோ தூரம் உங்களை இழுத்துட்டு போகும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அங்கே ஸ்பீட் லிமிட்ஸே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விஷயம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து லண்டன் சுற்றி எங்கேயாச்சும் போகணுன்னா ஒரு மோட்டர்வேல தான் போகிறது. ஏன்னா மோட்டர்வேல் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு, சீக்கிரம் போய் ஒரு லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆகலாம். நம்ம இப்போ போகிற மோட்டர்வே பேர் வந்து M25 தான் இந்த மோட்டர்வே. இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 லேன் இருக்குங்க. லெஃப்டில் இருக்கிறது ஹார்ட் ஷோல்டருமாங்க. ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா லெஃப்டில் நிறுத்திக்கலாம், அதான் ஹார்ட் ஷோல்டரு. இது வந்து M25 வந்து லண்டனை சுற்றி இருக்கிற ஒரு அவுட்டர் ரிங் ரோடுங்க. ஒரு ரிங் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படியே சுற்றி வரும். ஸோ வெளியிலேருந்து நம்ம லண்டனை சுற்றி எங்கேயாச்சும் போகணும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நார்த்லேருந்து சவுத் போகணுன்னா கூட லண்டனுக்குள்ளார போனீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஆகிடும், ஏன்னா வந்து நிறைய டிராஃபிக்கு. ஸோ இதுதான் பெட்டர் வே. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட இதை சுற்றி போயிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரோடு வந்து ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரோடு, ரொம்ப ஃபேமஸான ரோடு. ஏன்னா வந்து இது லண்டனை சுற்றி இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டோட்டல் டிராஃபிக்கே ஸ்தம்பிச்சு போயிடுங்க, நிறைய டிஸ்ட்ரப்ஷன்ஸ் கொண்டு வரும். ஸோ இதை சில டைம் காமெடியாக என்ன சொல்லுவாங்கன்னா, லண்டனோட வந்து என்ன சொல்கிறது மெயின் பார்க்கிங்பாங்க. ஏன்னா வந்து சில டைம் வந்து நின்று போச்சுன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கும் ஒரு 3 hours 4 hours. ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்னா வந்து ஹெலிகாப்டர் வந்து அவங்கள ஃபுல்லாக கிளியர் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தான் வந்து M25 வந்து ஒரு பார்க்கிங் லாட்னு ஜோக் அடிப்பாங்கன்னு சொன்னல, பாருங்கள் ஆயிடுச்சு. கியூ காஷன் போட்டுட்டா ஒன்றும் இல்லை, வேலை நடந்துட்டு இது ஓயாமல் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குது. பட் வந்து ரோடெல்லாம் இந்த மாதிரி மெயின்டைன் ஆகிறதுக்கு ரீசனாக தான் வந்து ரெகுலராக ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட லாக்டவுன் நடக்கும்போது நம்ம ஊர்லலாம் லாக்டவுன் நடந்துச்சு, எல்லாருமே போயிட்டா இருந்தோம். ஆனால் இந்த ஊரில் லாக்டவுன் நடக்கும்போது எல்லாம் இந்த ரோடு ரிப்பேர் ஒர்க்ஸு, கவுன்சிலில் என்னென்ன ரிப்பேர் பண்ணுமோ எல்லாமே பழுது பார்த்துட்டாங்க. அந்த 3 மாதத்தை யூஸ் பண்ணி கலக்கி எடுத்துட்டோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய நியூ ரோட்ஸு, இது பேர் என்னென்னமோ இஷ்யூஸ், பிரேக் ஆன ஏரியாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டானோ. ஸோ ஆனால் வந்து இந்த ரோடில் நம்ம எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கும். அங்கே மட்டும் ஸ்பீட் லிமிட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அப்புறம் போயிட்டே இருக்கும். குயின்ஸ் பிரிட்ஜுக்கு வந்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை பற்றி பேசுகிறேன். குயின்ஸ் பிரிட்ஜுங்கிறது இதுதான் டாட்ஃபோர்ட் கிராசிங்க்கு இருக்கிற பிரிட்ஜு. 2 இது இருக்குது. நீங்கள் திரும்பி போகும்போது எப்பயும் வந்து அண்டர் கிரவுண்ட் ஒரு டனல் இருக்குது. அது வந்து டெம்ஸ் ரிவர் இருக்குல்ல, ரிவர் கீழே கட்டியிருக்காங்க. அது கீழேருந்து அப்படி வருவோம். போகும்போது இந்த பிரிட்ஜை தாண்டி போவோங்க. இந்த பிரிட்ஜில் ஸ்பீட் லிமிட் வந்து 50 miles per hour, அதுக்கு மேலே போனால் மாட்டிக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இதோட போகும்போது வரும்போதுல எல்லாருமே அண்ணாந்து பார்க்காம போக மாட்டோம். ஒரு மாதிரி அழகாகவே இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சரு. இது இங்கே டோல்கேட் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணுவாங்க. டோல்கேட் எப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று டைரக்ட் டெபிட், நம்ம வந்து ரெகுலராக கட்டுற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து போய்க்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா
நம்ம என்ன பண்ணணும்னா இன்னைக்கு சாயந்தரம் 12 மணிக்குள்ளார இந்த பணத்தை கட்டிடணும். இந்த பணம் எவ்வளோனா ஒரு சைடு ஒரு டைம் கிராஸ் பண்ணிங்கன்னா 250. ஸோ 250னா நம்ம ஊர் இதுக்கு 250 ரூபா வரும். ஸோ 250 கட்டிடணும். சப்போஸ் கட்ட மறந்துட்டீங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார இந்த படுப்பாவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50 பவுண்டுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் என்னென்னா 250 என்ன 250லேருந்து 5000 ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்ததுன்னா டைரக்ட் டெபிட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எனக்கு ஞாபகப்படுத்தி ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் அப்படி செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்லேருந்து இன்றைக்கி எடுத்துருவானோ 250 காலி போயிடும். ஸோ திருப்பி நான் வந்து இப்போ இந்த இது கிராசிங் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அது இது இறங்கினோடனையும் நான் வந்து திருப்பி அந்த ஆவரேஜ் ஸ்பீட் பற்றி சொல்கிறேன். ஸோ நான் ஆவரேஜ் பற்றி சொன்னல, நம்ம ஊர்லேயும் இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்பீட் கேமராஸ் வந்துச்சு. எல்லாருமே வந்து நிறுத்தி உங்களுக்கு ஸ்பீடை பிடிச்சிடுவாங்க. ஒரு கன் இருக்கும், இல்லை வந்து கேமராஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பீடுக்கு மேலே போனீங்கன்னா உங்களோட நம்பர் பிளேட்டை ஃப்ளாஷ் பண்ணி அது வந்து கேப்சர் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் எந்த ஸ்பீடில் போனீங்க, என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பணம் கட்டணும்னு. ஸோ இங்கே இருக்க மக்கள் ரொம்ப நாள் யூஸ் ஆகி இங்கேருந்து போகும்போது ஒரு 10 இடத்துல அந்த கேமரா இருக்கும்போது, அந்த கேமரா வரும்போது மட்டும் வந்து பாருங்கள், கேமரா சைன் இருக்கு பாருங்கள், இந்த கேமரா வரும்போது மட்டும் அப்படியே பிரேக் அடித்து மெதுவாக வச்சுக்குவாங்க. பை த வே நம்ம கென்ட்டுன்னு ஒரு ஊருக்குள்ளார வந்துட்டோம். ஒரு அழகான ஒரு கவுண்டி, பியூட்டிஃபுல்லான கவுண்டி. இங்கே தான் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக நிறைய படம் எடுத்தாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன், சீக்கிரம் வரும் அந்த படத்தோட இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த ஸ்பீடு, ஸோ எல்லாருமே வந்து ஸ்பீடை வந்து ஸ்டாப் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கவர்மெண்ட் பண்ணிட்டானோ, நீ என்னை ஏமாத்துறிய இந்த மாதிரி, நீ கொஞ்ச நேரம் ஸ்பீடாக போகிற, கம்மியாக போகிற, அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்குள்ளார ஒரு 20 மைல் இருந்ததுன்னா அந்த 20 மைலில் ஆவரேஜ் ஸ்பீட் கேமரான்னு வச்சுட்டாங்க, செக்குன்னு வச்சுட்டாங்க. அப்போனா என்னன்னா, நீங்கள் இந்த பாயிண்ட் இப்போ வந்து பாயிண்ட் ஏல உள்ளார வரீங்க, பாயிண்ட் பியில் வரைக்கும் வந்து ஃபுல்லாக அது டைமை கால்குலேட் பண்ணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் அவ்வளோ அந்த ஒரு டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து 50 மைல்ஸில் போகிறீங்கன்னா அது அரை மணி நேரத்தில் க்ராஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 70ல் போனீங்கன்னா அது வந்து 20 நிமிஷத்தில் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் கேமரா எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி யாராச்சும் ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு. அந்த ஏரியாவில் ஃபுல்லாக நீங்கள் வண்டி ஓட்டும்போது அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. அதுலேயே சில பேர் நம்ம அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அங்கே பக்கத்தில் வரும்போது ரொம்ப மெதுவாக. ஸோ 50 மைல் ஸ்பீடு இருந்ததுன்னா இவன் வந்து 80க்கு போயிடுறது, அப்புறமா 30லேயே போயிட்டு அப்படியே காம்பன்சேட் பண்ணிடுவானோ. ஸோ பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் பிக்குள்ளார வெளியில் போகும்போது கேமரா அவங்களுக்கு கண்டுபிடிக்காது. பட் அதுக்கு ஏன் அப்படி பண்ணுவானே, அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்பீடு அதே லிமிட்டில் ஓட்டிட்டு போயிடலாம்ல. பட் அதில் ஒரு த்ரில் நம்ம ஆளுங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் அது ஒரு த்ரில். இப்போ வந்து ஒரு சின்ன டவுனுக்குள்ளார வந்துட்டோம், சின்ன ஒரு குட்டியான டவுனு. அந்த டவுனில் இருக்க ரோடெலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பி ரோடும்பாங்க. பி ரோடில் போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ வீடுகள்லாம் சைடில் பார்க்கலாம் நீங்கள். இந்த ஊர் கொஞ்சம், இந்த ஏரியாவே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரைட்டில் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வீடுங்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெரிய வீடுங்க. நல்லா இருக்குது அதோட ஸ்ட்ரக்சரே பார்க்குறதுக்கு. எல்லாம் பெரிய பெரிய கேட்டெல்லாம் போட்டு துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க வீடுங்க மாதிரி இருக்குது. அழகாக இருக்கு. இங்கே ஒரு 5 வீடு வாங்குகிறோம். இதுதாங்க ஸ்பீட் கேமரா. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பீட் கேமரா, மஞ்சள் கலரில் இருக்குது. அங்கே வந்து முன்னாடி வந்து இந்த லைன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸ் வரதான் அதோட ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளார நீங்கள் 30க்குள்ளார, இப்போ இங்கே 30 சொல்லியிருக்காங்க மைல்ஸு. இந்த 30 மைல் கீழே மெயின்டைன் பண்ணிங்கன்னா மாட்ட மாட்டீங்க. 30க்கு மேலே போட்டிங்கன்னா வீட்டுக்கு கடுதாசி வரும். இந்த கடுதாசி சீப்பானது இல்லை, பயங்கர எக்ஸ்பென்சிவ் கடுதாசி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும். இங்கே இப்போ ஒரு சிட்டி லிமிட்குள்ளார வந்தாலே 30 மைலுக்கு மாற்றிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்சம் இடத்துல வந்து 40, இங்கே பாருங்கள் 40 மைல்னு போட்டிருக்காங்க. 40 மைல்ஸ் டிஸ்டன்ஸில் போகலாம். இப்போலாம் வந்து நிறைய சிட்டிக்குள்ளெல்லாம் 20 மைல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே வந்து வண்டியை இறங்கி நடந்து கூட போயிட்டு இருக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு வந்துச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வீடுங்கள்லாம். இங்கே நல்ல வீடுங்க, அழகு. லெஃப்ட்டில் பாருங்கள் ஃபார்ம், அதான் நினைக்கிறேன், ஃபார்ம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
பெரிய ஃபார்மாக இருக்குது, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க அங்கே. ஏ காய்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பரான அறுவடை இல்லை சாகுபடின்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ நிறையா எடுத்துருக்கோன்னு. இந்த மாதிரி யூகேல பல விஷயங்கள் இருக்குது, ஒன்றுனா உங்களுக்கு காமிப்போம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கானே அமுக்கிடுங்க, அப்போ தான் அது என்னமோ அப்டேட் வந்து சேருமா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து ஒரு சேனல் பார்க்குறது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க, இங்கே இதில் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க.